வரலாறு என்பது இன்று இருப்பவர், நேற்று பிறந்தவர், நாளை பிறக்கப் போகிறவர்கள் மூவரும் போட்டுக்கொள்ளுகிற ஒப்பந்தம்தான் வரலாறு. அந்த வரலாற்றில் எங்கள் செஞ்சியின் பெருமையை பற்றி அறிந்து கொள்வதற்காக நீங்கள் வினா தொடுத்திருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் பல்லவனும் சோழனும் இந்த மண்ணை ஆண்டபோது இது சிங்கப்புர நாடு. நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த கோட்டை ஆதியில் நாங்கள் இதை கமலகிரி என்று நாங்கள் குலதெய்வமாக போற்றி வணங்குகிற கமலக்கன்னி அம்மனுடைய பெயரால் கமலகிரி என்று அழைத்து அந்த தேவதையை செஞ்சி மக்கள் இந்த கோட்டையினுடைய உச்சியிலே வைத்து வணங்கினோம். அதற்கு பிறகு இந்த கோட்டை ஆண்ட முதல் மன்னன் ஆனந்தகோன். ஆனந்தகோன் அரசாட்சி செய்த போது இந்த கோட்டைக்கு ஆனந்தகிரி என்று பெயர் வைத்து நாங்கள் இந்த மண்ணை ஆண்டோம். அதற்கு பிறகு நாயக்க மன்னர்களினுடைய ஆட்சி காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோட்டை கிருஷ்ணப்ப நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் இது கிருஷ்ணகிரி என்று பெயரை பெற்றது. அதற்கு பிறகு பல மன்னர்களினுடைய ஆட்சி இந்த மண்ணை ஆண்டு செஞ்சியினுடைய பெருமைக்கு உரிய வரலாற்று பூமியாக மாற்றிய சுவடுகளைத்தான் நாம் இந்த கோட்டையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். செஞ்சி கோட்டைங்கிற செஞ்சி கோட்டை யாரு கோட்டை? தேசிங்கராஜா கோட்டை எழுதி படிக்கிற உனக்கு வரலாறு கற்பிக்குது. உண்மை வரலாறு என்ன? கோனேரிக்கோன் கோட்டை. தர்மக்கோன் மகன் கிருஷ்ணகோன் மகன் கோனேரிக்கோன் மகன் 300 ஆண்டுகளாக அரசாட்சி செய்த கோட்டையடா செஞ்சி கோட்டை. கோனேரிக்கோன் குப்பத்துக்கு பேர் கோனேரி குப்பம் என்று வைத்துவிட்டு பாட்டன் பேர் அடிச்சாண்டா வரண்டா. அதே கோட்டைக்கு கோனேரிக்கோன் கோட்டை என்ற பெயரை அவன் பேரன் இந்த சீமான் மாத்தி எழுதுறனால மட்டும் பாரு எவ்வளவு வலிக்கு.